எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் கொடுத்திருக்கும் அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டு. இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். ஆதிமூல தவம் தொடர்பான உரைகளை நாம் ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம், செவியேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் ஆதிமூல தவம் தொடர்பான மிக முக்கியமான விளக்க உரை ஒன்றை நாம் நினைவூட்டிக் கொள்வோம். இப்போ ஒரு விஷயத்தை வாங்குறது ஈஸியா, கொடுக்கிறது ஈஸியா? நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நாம ஒருத்தர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றது, வாங்கிக்கிறது ஈஸியா, அல்லது ஒரு பொருளை நாம இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது ஈஸியா? இன்னொருத்தவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், இவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், அவர் கொடுத்தாருன்னா வாங்கிக்கலாம், எல்லாரும் கொடுங்க வாங்கிக்கிறேன். ஆனா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுங்கிறது எல்லாருக்குமே சாத்தியமானதாக இல்லதானே? இப்போ ரிசீவ் பண்ணிக்கிறது ஈஸி, கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரைட்? கொடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம்னா அது எந்த அடிப்படையில சொல்றோம்னா, அது ஒரு தகுதி, அது ஒரு நிலை. அந்த நிலையை நாம அடையணும், வளர்த்துக்கிறணும். ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறதை விட உயர்வான ஒரு நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறவருக்கு மேன்மையா, ஒரு பொருளை இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது மேன்மையா? நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளை இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறதான மேன்மை. இப்போ நிறைய அட்வைசஸ் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கேட்கறது ஈஸி. அந்த அட்வைஸை நம்ம உள் வாங்கிக்கிட்டு அதை செயல்படுத்துறது கஷ்டம் தானே. கஷ்டம்னா என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு தகுதி, அது ஒரு நிலை. அதுக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், நிறைய விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்திக்கணும் ஒரு செயல் செய்யறதுக்கு. சரிதான்? அப்போ கேட்கறது ஈஸி, செய்யறது கஷ்டம். செயல் செய்வது என்பது இந்த உலகத்தில் நம்முடைய இருப்பினுடைய அடையாளம், அர்த்தம். இதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். செயல் செய்வது என்பது நம்முடைய இருப்பினுடைய ஒரு மேன்மை மிக்க அடையாளம். இப்போ ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா அது நம்முடைய இருப்பை குறிக்கக்கூடியது. உட்கார்ந்தே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு அர்த்தமற்ற ஒரு செயலா தானே இருக்கும். சரி, உட்கார்ந்தே இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? அப்ப செயல் என்பது நம்முடைய இருப்பின் ஒரு மேன்மை மிக்க அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமா இல்லையா? அதுவும் நல்ல செயல்கள் செய்வது என்பது நம்முடைய இருப்பின் மிக மேன்மையான, மிகவும் அழகான ஒரு அர்த்தமா இருக்குதா இல்லையா? இது ரொம்ப முக்கியமா விளங்கிக்கணும். ஆதிமூல தவத்தினுடைய ஆழங்களுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அதற்காக இந்த விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செயல் செய்யறது அப்படிங்கிறது நம்முடைய இருப்பின் ஒரு நல்ல அடையாளம். நல்ல செயல்கள் செய்வது என்பது மிகவும் மேன்மை மிக்க நம்முடைய இருப்பின் அடையாளம். கேட்பது என்பது அடையாளம் தான், ஆனால் செயல் செய்வது என்பது ஒரு மேன்மை மிக்க அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சரி, இப்போ இறைவன் மனிதர்களாகிய நமக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரம் கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எல்லாத்திலையுமே நமக்கு சுதந்திரம் இருக்கு. பார்ப்பதுல ஒரு சுதந்திரம், கேட்பதுல ஒரு சுதந்திரம், செயல்கள் செய்வதில் ஒரு சுதந்திரம். என்ன வேணா பார்க்கலாம் தானே? நல்லதையும் பார்க்கலாம், கெட்டதையும் பார்க்கலாம். என்ன வேணா கேட்கலாம், நல்லதையும் கேட்கலாம், கெட்டதையும் கேட்கலாம், வீணானதையும் கேட்கலாம். செயல்கள் செய்யறதுல இறைவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கான். எப்படி வேணா நீ செஞ்சுக்க வேலையை. கம்ப்ளீட் ஃப்ரீடம் நமக்கு கொடுக்கப்பட்டு. அப்போ இறைவன் நல்லதை கேட்கிறதையும், நல்லதை பார்க்கிறதையும், நல்ல செயல்கள் செய்யறதையும் தானே பொருந்திக்கிறான். அப்போ இறைவன் நல்ல செயல்களை, நல்ல விஷயங்களை நம்மளை பார்க்க வைக்கிறான், பார்க்கறதுக்கான வாய்ப்பு தர்றான், நல்ல விஷயங்களை கேட்க வைக்கிறான்.
தட் இஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு தரும். நல்ல செயல்களை செய்ய வைக்கிறதுக்கு எப்படி வேலை செய்யறான்னா, நமக்கு வலிமை தருகிறான், நமக்கு வாய்ப்புகள் தருகிறான். இறைவன் எல்லாத்துக்குமே வாய்ப்பு தர்றான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு வலிமை தர்றான். அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் நம் புறத்திலிருந்து தான் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாய்ப்புகள் தர்றது வேற, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஈடுபாடு செய்வதற்கு வலிமை தருவது என்பது வேறு, அதில் ஈடுபாடு கொள்வது என்பது வேறு. அந்த ஈடுபாடு கொள்வது என்பது நம் புறத்திலிருந்து தான் நாம் கொடுக்க வேண்டும். ரொம்ப எளிமையா அதை புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு டீச்சர் இருக்காரு, அவர் உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்லி தருவார், டவுட் கிளியர் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனா எக்ஸாம் நீங்க தான் எழுதணும். சார், இவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்களே, இந்த எக்ஸாமை நீங்களே எழுதிட்டீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்த மாதிரிதான் இறைவன் நல்லவற்றை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்புகள் தருகிறான். அந்த பார்வை என்ற அருளை இறைவன் தந்திருக்கின்றான். செவி திறன் என்ற அருளை இறைவன் தந்திருக்கின்றான். அந்த செயலில் ஈடுபடுவதற்கான ஃபோக்கஸ், உடல் வலிமை எல்லாம் இறைவன் தந்திருக்கிறான். அந்த ஈடுபாடை நம்ம தான் பண்ணணும். அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. உண்மையில அதுதான் நம்ம கையில இருக்கு. எல்லாம் தந்துட்டேன், நீ என்ன செய்யறன்னு நான் பார்க்கிறேன். உன்னோட ஈடுபாடு, தொடர்ச்சியான அந்த ஈடுபாடு இருக்கான்னு நான் பார்க்கிறேன். அப்படின்னு தான் இறைவன் பார்க்கிறான். ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்துல என்ன நிலை இருக்குதுன்றதை நம்ம யதார்த்தமா பார்க்கணும். கேட்கறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏதாவது குறை இருக்குதா? அது நம்ம கல்ச்சர்ல ஏதாவது குறை இருக்குதா? நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்துக்குங்க, சரியா? நல்ல விஷயங்கள் எங்கேயாவது குறை இருக்குதா? எங்கேயுமே இல்ல. பார்க்கிறது, நல்ல விஷயங்களை பார்க்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல செயல்களை செய்யறதுக்கு நமக்கு வலிமை இருக்கு. ஆனாலும் பெரும்பாலான மனிதர்களால நல்ல செயல்களை செய்ய முடியறது இல்லை. கேட்கிறோம், பார்க்கிறோம், போயிடும். கேட்கிறோம், பார்க்கிறோம், போயிடும். இங்க செயல்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறது. ஏன்னா செயல்கள் தான் நம்முடைய இருப்பினுடைய மேன்மையான அழகான ஒரு தன்மை, வெளிப்பாடு. செயல் செய்யறவங்களுக்கு தான் இங்க மேன்மை, செயல் செய்யறவங்களுக்கு தான் இங்க கூலி. சார், அன்னைக்கு ஃபுல்லா அந்த உரையை நான் 2 hours கேட்டுட்டேன் சார், ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. அந்த உரையை புக்கா எழுதி புக்கு வேணா தரம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த உரையை கேட்டு அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அங்க கிடைக்கிறது தான் மேன்மையானது. அப்போ நமக்கு எல்லாமே தெரியும், ஆனா செய்யறது இல்லை. ஏன் செய்யறது இல்லைன்னா, அதுக்கு எவ்வளவோ தடைகள் இருக்குது. இந்த தடைகள்ல நம்ம வரையறுக்கவே முடியல. இந்த தடை தான், அந்த தடை தான் அப்படின்னு வரையறுக்க முடியல. ஆனா தடை இருக்குது. நல்லதுன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த செய்ய முடியல, அப்படியே செஞ்சாலும் தொடர்ச்சியா செய்ய முடியல. கெட்டதுன்னு கிளியரா தெரிஞ்சு அதுல இருந்து விலக முடியல, அப்படியே விலகினாலும் திரும்பியும் போய் ஒட்டிக்கிறோம். இப்படித்தான் மனிதர்களுடைய தன்மை இருக்கிறது. செயல்ல ஈடுபடுவது என்பதை பொறுத்தவரை பெரும்பாலான மனிதர்கள் தவறுகிறார்கள். இந்த தவறுதல் என்பதுதான் வாழ்வில் துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த செயலை செய்வதற்கான தடைகளை நாம் உடைத்தெறிய வேண்டும். அதற்கு உதவக்கூடிய ஒரு கருவி தவம், தியானம். ஏன்னா நமக்கு நம்ம கேட்ட நல்ல விஷயங்களையும் பார்த்த நல்ல விஷயங்களையும் செயலா ஆக்குறதுல இருக்கக்கூடிய தடைகள் என்னங்கிறத பத்தியே நமக்கு புரிதல் இல்லை, சரியா? அதனால இந்த தவம் என்ற இந்த கருவி நாம் அறிந்த அறியாத அத்தனை தடைகளையும், எதற்கான தடைகள்? செயலில் ஈடுபடுவதற்கு, தொடர்ச்சியாக அந்த செயல்தன்மை நிலைத்திருப்பதற்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான கருவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவம், தவத்தை போன்ற ஒரு நல்ல கருவி நமக்கு கிடைக்காது. அதனால
ஒவ்வொரு முறையுமே மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம எந்த விதமான யோசனை இல்லாம உக்காந்துடணும். எந்த ஃபார்மும் கண்ணு மூடி உட்காந்துடணும். அதுக்கான தடை நிறைய இருக்கும். அந்த தடையெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு தான் இது போன்றான வகுப்புகளை நாம் வைக்கிறோம். அதனால மெடிடேஷனுங்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு செயல் அல்ல. நம்முடைய செயல்களில் நம்முடைய ஈடுபாடுகளை, அதில் நிலைத்திருத்தல்களை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்குவதற்கான ஒரு டெக்னிக். இதுல போய் நம்ம யோசனை செஞ்சுட்டு இருக்க கூடாது. நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. உடனடியா உட்காந்துரும். பல்லு விளக்காட்டி கூட பரவாயில்ல, உட்காந்து மெடிடேஷன் பண்ணிடணும். அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். ஸோ அந்த அடிப்படையில் ஆதிமூல தவம் என்பது இன்னும் நுட்பமான தடைகளை எல்லாம் நீக்க வல்லது. ஆதிமூல தவத்தினால் நீக்க முடியாத தடைகள் என்பதே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நாம தவத்துக்கு தயாராகலாம். இன்னைக்கு ஒரு ஒரு 3 நிமிஷம் ஃபார்ம் 8ன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்ம் 8 பத்தி சில அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு ஆதிமூல தவம் செய்ய போறோம். ஏன்னா ஆதிமூல தவத்தினுடைய அடுத்த நிலைக்கு நம்ம போய் ஆகணும். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபார்ம் 8 அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த ஃபார்ம் 8 என்னன்னா, அது சவாசனம்னு யோகா தெரப்பியில சொல்லக்கூடியத தவ முறையில செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தான் ஃபார்ம் 8. அதாவது ஃபார்ம் 8 பத்தி டீட்டெயில் டீச்சிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஃபார்ம் 8 ஷார்ட்டா அப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாம மரணித்து விட்டோம். நாம் மரணித்த நிலையில என்னென்ன நடக்கும், இதை பத்தி யோசிக்கக்கூடிய, சிந்தனை செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த ஃபார்ம் 8. உங்களை நீங்கள் ஒரு சவமாக பாவித்து கொண்டு மரணம் நேர்ந்தால் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் உத்தேசமாக உருவாகும் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த ஃபார்ம் 8ங்கிறது நம்ம பண்றோம். அதை ஒரு நாள் டீச் பண்றோம் நேரடி வகுப்புகள்ல. இந்த ஃபார்ம் 8க்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோம். அது என்னன்னா, இந்த உலகத்துல நாம மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மைய ஒரு பாவனையாக உணர்ந்து தியானித்தல் ஃபார்ம் 8உடைய ஒரு அடிப்படை தன்மை. அதாவது நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்ப நம்முடைய உணர்வு என்னவா இருக்கணும்னா, இந்த உலகத்துல என்ன தவிர யாரும் கிடையாது. என்ன தவிர யாருமே கிடையாது. நான் மட்டும்தான். எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்படின்ற அந்த தன்மையில அமர்ந்து தியானித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. யாருமே இல்லை, நான் மட்டும்தான். ரொம்ப முக்கியமான ஒரு நிலை இது. இந்த நிலையை நாம் ஆதிமூல தவத்துல பயன்படுத்தும். ஆதிமூல தவம் என்பது என்னங்க? நாம கண்ணு மூடி உட்கார்ந்துக்கணும். இறைவன் நம்மை பார்க்கின்றான். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. அவனுடைய பார்வையில் எதுவும், நாம் சார்ந்த எதுவும் மறைந்ததாக இல்லை. நம்முடைய உடலை, உள்ளத்தை, இன்னும் என்னென்ன நம்முடைய மறைவான தன்மைகள் அத்தனையுமே இறைவனுடைய பார்வைக்கு மறைந்ததாக இல்லை என்ற உணர்வில் தியானிப்பதுதான் ஆதிமூல தவம். அந்த நிலையில இந்த உலகத்துல நாம மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே இல்லை, இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்ற தன்மையில தியானிப்பதுதான் ஆதிமூல தவத்தினுடைய அடுத்த நிலை. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சேம். ஆனா கூடுதலா ஒரு உணர்வு, நான் மட்டும்தான் இந்த உலகத்துல. சரியா? இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆதிமூல தவத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 மினிட்ஸ் இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாவனை உணர்வில் கண்களை மூடி நாம் தியானித்திருக்க வேண்டும். அதை நாம் செய்வோம். அதற்கு பிறகு ஆதிமூல தவம் தொடங்கலாம். நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். கண்களை மூடி சுகமானது ஒரு இருக்கை நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல யாருமே இல்லை, யாருமே கிடையாது. முக்கியமா எந்த மனிதனும் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். இந்த உணர்வை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் கண்களை மூடி தியானித்திருக்க வேண்டும்.
இந்த உலகத்தில் நம்மைத் தவிர யாரும் இல்லை, நாம் மட்டும்தான் இருக்கின்றோம் என்ற உணர்வில் தியானித்திருங்கள். இப்போது ஆதி மூலத்தவம் செய்யத் தொடங்குங்கள். இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான். உங்கள் மீது இறைவனுடைய பார்வை இருக்கட்டும். நீங்களும் இறைவனும், வேறு யாரும் இல்லை. நீங்களும் இறைவன். இந்த உலகத்தில் உங்களைத் தவிர யாரும் இருக்கவில்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கின்றீர்கள். உங்களை இறைவன் முழுமையாக, தன்னந்தனியாக இருக்கக்கூடிய உங்களை இறைவன் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுடைய பார்வை உங்கள் மீது முழுமையாக விழுந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இறைவனும், வேறு யாரும் இல்லை. ஆதி மூலத்தவம் செய்யத் தொடங்கும். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்ற உணர்வில் தியானித்திருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள், தன்னந்தனியாக. அந்த நிலையில் இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. நீங்களும் உங்கள் இறைவனும். இந்த உணர்வில் தியானித்திருக்க வேண்டும்.
நாம் அனைவரும் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். மெதுவாக கண்களை திறந்து. ஆதிமூல தவத்தினுடைய மிக முக்கியமான புரிதல்களில் இன்றைய நம்முடைய கற்றல் இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம விபாஷனால ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 பண்ணுறோமா, அதில் அதிட்டானான்னு ஒன்று பண்ணுவோமா? அது எதுக்காக பண்ணுறோம்? நம்முடைய அந்த ஃபார்ம்ஸை, அந்த தியான முறையை பேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அதிட்டானம். சரிங்களா? ஆதிமூல தவத்தில் நாம் அதிட்டானா வேண்டான்னு சொல்கிறோம். ஆனால் ஆதிமூல தவத்தில் அந்த தவத்தை பேக் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் இருக்கிறோம், வேற யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு நிலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை. இதை இது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய பெட்டிங்க. அந்த பெட்டியில் ஒரு 100 கோடி ரூபா நோட்டா 100 கோடி ரூபா அவங்க வீட்டில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லை? நீங்கள் திருடலை செய்யலை, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அந்த பெட்டி வந்துருச்சு, யாரும் கேட்க மாட்டாங்க. ஹாப்பியாக இருப்பீங்களா? ரைட். இப்போ உலகத்தில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த 100 கோடி ரூபா வந்தால் உங்கள் உணர்வு எப்படி இருக்கும்? அதனால ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100 கோடி வந்தா என்ன, 200 கோடி வந்தா என்ன? உங்களுக்கு புரியுதா? அவ்வளவு ரூபா, அவ்வளவு பொருள், அது மேல உள்ள பற்று டோட்டலா போயிடுச்சு. சரியா? அதை நீங்க மதிக்கவே மாட்டீங்க. அது பேப்பருக்கு சமமா நீங்க பாக்குறீங்க. பெரிய தங்க நகை அப்படியே கட்டி கட்டியா தங்க கட்டிகள்லாம் உங்க வீட்டு முன்னாடி கொட்டி கிடக்குது. இப்ப கிடக்குது. சந்தோஷமா இருப்போம். உலகத்துல யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. தங்க கட்டி ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, வாசலை அடைச்சிக்கிட்டு. அதை யாராவது தள்ளி போடுங்கப்பா, அது எவனும் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் செய்யும். இந்த உலகத்துல நாம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கும்போது, பொருள் மீதான பிணைப்புகளும் பந்தங்களும் எப்படி சுக்குநூற உடையுது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அப்போ அந்த நிலையில இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்கிற போது, அந்த பார்வைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு எந்த அளவுக்கு வலிமை மிக்கதாக இருக்கும், மேன்மை மிக்கதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் கற்பனை தானுங்க. அது எப்படி நம்ம மட்டும் இருக்க முடியும்? அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் வாழ்கின்றோம். இறைவனுடனான உறவு என்கிற போது நீங்கள் மட்டும்தான், தனித்துவமாகத்தான், தனியாகத்தான் இறைவன் உங்களை படைத்தான். தனியாகவே இறைவனை நீங்கள் நோக்குங்கள் என்பதுதான் ஆதிமூல தவத்தினுடைய அடிப்படை. பொருள்களும் பந்தங்களும் இதர உலகியல் தன்மைகளும் இறைவனுடைய இந்த உறவில் தலையிடக்கூடாது, தலையிட முடியாது. இது மட்டும்தான் முக்கியம் என்ற அந்த தன்மையை நாம் நினைவில் இருத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த ஆதிமூல தவத்தில் இந்த ஒரு தன்மை சேர்ந்து இருக்கிறது. இப்போ காடுகளுக்கு போறோம், தனியா ஒரு இடத்துக்கு போறோம், தவம் செய்யறோம் அப்படிங்கும்போது இந்த உணர்வு இயல்பாவே நமக்கு வந்துடும். யாருமே இல்லை, நீங்களும் இறைவன். ஆதிமூல தவத்தினுடைய உன்னதமான நிலை. உலகம் சார்ந்த எந்த ஒரு தன்மைகளுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்கள் இறைவனை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா ஆதிமூல தவத்துல எந்த நோக்கங்களும் வந்துடக்கூடாது. இப்போ இந்த உலகத்துல நாம மட்டும்தான் இருக்கிறோம். நீங்க இறைவன்ட்ட என்ன கேட்பீங்க? இறைவனே, எனக்கு இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்பீங்களா? என்னை எப்படியாவது இங்கிருந்து கூட்டு போயிருங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. சரி, ஓகே, அது ஒண்ணு இருக்குது. இப்போ ஒரு மனிதர் வந்துட்டாருங்க, அவரை நீங்க பார்த்துட்டீங்க. அவர் உங்களுக்கு பரம எதிரி. ஆனா இப்ப அவர் உங்க முன்னாடி வந்துட்டாரு. இப்ப நீங்க 2 பேரும் தான் இருக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? நீ என்னுடைய பரம எதிரி, உன்னோட நான் பேச மாட்டேன், என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லுவீங்களா? தெய்வமே, நம்ம 2 பேரும் ஒண்ணாவே இருந்துக்கிருவோம். ஏன்னா யாருமே இல்லையே. அவர் வந்திருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவோம்?
அப்போ இந்த உலகத்துல நம்மளை தவிர யாருமே இல்லை அப்படின்னு அந்த உணர்வு நிலையில இருக்கும்போது நமக்கு சக மனிதர்கள் மீதும் இந்த உலக பொருள்களின் மீதும் இயல்பான ஒரு பிணைப்பு ஒழுங்கு ஏற்பட்டுவிடும். அந்த பிணைப்பு ஒழுங்கு என்பது இப்போ கரண்டா இது கற்பனையில எல்லாருமே இருக்காங்கல்ல, இந்த அடுத்த ரூம்ல நமக்காக வெயிட்டிங். இப்ப தியானம் முடிச்சுட்டு வெளில போனீங்கன்னா உடனே டெஸ்ட் வச்சிருவாங்க. இப்ப இந்த நிலை நமக்குள்ள வர 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 அவரை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அவர் மேல நமக்கு எந்த வெறுப்பும் இருக்காது. அந்த அந்த ஒரு சகிப்புத்தன்மை, அந்த டாலரன்ஸ் நமக்கு வந்துரும். நிறைய விஷயங்கள் நடக்கும். இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாரி இப்ப நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இதெல்லாம். ஆனா இத பிராக்டிஸ் பண்ண 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 செயல் செய்ய 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 இந்த ஆதிமூலத்தவம் உங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த இடம் சூப்பரான ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப விரும்புவோம். அதுதான் வந்து இந்த தனிமையில் இனிமை காண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதான் இது. அந்த நிலை ஆதிமூலத்தவத்தின் மட்டும் சாத்தியமா. அதை பத்தி தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்றைய வகுப்பு ரொம்ப முக்கியமான வகுப்பு. இன்னொரு வாட்டி நீங்க அத கேட்டு பாருங்க. ஆதிமூல தவத்துல ஒரு நுட்பத்தை நாம கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து அதை நாம் பயிற்சி செய்ய இருக்கின்றோம். நாளைய தியான வகுப்பு நாம் சந்திக்கலாம். நாளை காலை 6:30 மணிக்கு. தேங்க் யூ வெரி மச்.